ஐஐடி ஜாம் 2026 உடைய 12th கொஷினை வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் எந்த அளவுக்கு விசிபிளாக இருக்குன்னு தெரியல. அதனால நான் வந்து கொஷின் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to infinity 3x the whole power k the whole divided by 2 to the power root k into 1 minus x the whole power k. ஓகே, ஸோ இதோடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் தெரிஞ்சாலே நம்மளால வந்து ஓரளவுக்கு இந்த கொஷினை வந்து சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ரூட் டெஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஏகே அப்படிங்கிறத எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஏகேனா அஜித் குமார் கிடையாது, கேத் டேர்ம். ஸோ 3x the whole power k the whole divided by 2 to the power root k into 1 minus x the whole power k. கிரேட். ஸோ ரூட் டெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏகேக்கு ஹோல் பவர் 1 by k வந்து அப்ளை பண்ணுவோம். ரைட். ஸோ அதை நமக்கு அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், ஸோ 3x the whole divided by 2 to the power 1 by root k into 1 minus x the whole modulus. Okay, so இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், லிமிட் k tends to infinity ரெண்டு பக்கமும் எடுத்துக்கிறேன், k tends to infinity. So நமக்கு தெரியும் லிமிட் k tends to infinity 1 by 2 to the power 1 by root k இதோட வேல்யூ 1. ரைட். ஸோ அப்போ நமக்கு இது என்ன வந்துரும்னா, என்டையர் டேர்மும் மாடுலஸ் ஆஃப் 3x divided by 1 minus x அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ ரிமெம்பர், இந்த சீரிஸ் கன்வர்ஜ் ஆகணும் அப்படின்னா இந்த அப்சல்யூட் வேல்யூ ஷுட் பி லெஸ் தென் 1. ரைட். ஸோ அப்பதான் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். இது வந்து டெஃபினிஷன் ஆஃப் த ரூட் டெஸ்ட், டெஃபினிஷன் ஆஃப் ரூட் டெஸ்ட். ரைட். ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, திஸ் ஷுட் பி -1 less than 3x divided by 1 minus x should be less than 1. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, 3x divided by 1 minus x should be less than 1. This implies 3x divided by 1 minus x minus 1 should be less than 0. This implies 3x minus 1 minus x the whole divided by 1 minus x. This should be less than 0. This implies 4x minus 1 divided by 1 minus x should be less than 0. Remember, 4x minus 1 divided by 1 minus x should be less than 0 அப்படின்னா நமக்கு என்ன ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. முதல் பாசிபிலிட்டி என்னதுன்னா, 4x minus 1 வந்து less than 0வா இருந்து and 1 minus x வந்து greater than, அதாவது நியூமரேட்டர் less than ஆகும் டினாமினேட்டர் greater than 0வாகவும் இருந்தாலும் அந்த ஃபிராக்ஷன் வந்து less than 0வா இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல நீங்க k ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, x belongs to -infinity, 1 by 4 இந்த மாதிரி வரும். ஓகே, நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. சிம்பிள். நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்தீங்கன்னா x should be less than 1 by 4 னு வரும் and x should be less than 1 அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டுக்குமே இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா -infinity, 1 by 4. தென் செகண்ட் கேஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நியூமரேட்டர் கிரேட்டர் than 0வாக இருந்து டினாமினேட்டர் less than 0வாக இருந்தாலும் எனக்கு ஹோல் ஃபிராக்ஷன் less than 0 தான். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 1, infinity. ஓகே, x belongs to 1, infinity. ஓகே, இப்போ நம்ம RHS முடிச்சாச்சு. இப்போ நான் LHS வரேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DK Math Prep, நான் உங்கள் DK, a mathematics student at IIT Madras. So LHS calculate பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா, -1 should be less than 3x divided by 1 minus x. So ரெண்டு பக்கமும் நான் 1 ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன வரும், 0 should be less than 3x divided by 1 minus x plus 1. This implies 0 less than 3x plus 1 minus x the whole divided by 1 minus x. This implies 2x plus 1 divided by 1 minus x should be greater than 0. கிரேட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறேன். கேஸ் 3. ஓகே, ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே greater than 0வாக இருக்கலாம். அப்படினாலும் ஃபிராக்ஷன் நமக்கு வந்து greater than 0 தான். ஸோ 2x plus 1 greater than 0 and 1 minus x should be greater than 0. ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் எனக்கு என்ன வரும்னா, -1 by 2, 1 அப்படின்னு வரும். ஸோ கேஸ் 4 x belongs to -1 by 2, 1. ஸோ கேஸ் 4 என்ன வரும்னா, 2x plus 1 less than 0வா இருந்து டினாமினேட்டரும் எனக்கு less than 0வாக இருக்கலாம். இந்த கேஸ்ல நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா x belongs to -infinity, -1 by 2 யூனியன் 1, infinity வரும். ஓகே, ஸோ ரிமெம்பர், எனக்கு இந்த ஃபிராக்ஷன், இந்த என்டையர் குவான்டிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், ஸோ இந்த கேஸ் 3 ஃபர்ஸ்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த கேஸ் 3 நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கேஸ் 1 எனக்கு இருக்கலாம் ஆர் கேஸ் 2 இருக்கு. ஏன்னா LHS ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ RHSல கேஸ் 1ஆவும் இருக்கலாம், கேஸ் 2ஆவும் இருக்கலாம். ஸோ கேஸ் 1ஆ இருக்கிற பட்சத்துல எனக்கு என்ன வரும்னா, x belongs to -1 by 2, 1 இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஓகே, RHSல சப்போஸ் கேஸ் 1ஆ இருந்துச்சுன்னா x belongs to -infinity, 1 by 4. ஸோ இது ரெண்டோட இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது எனக்கு என்ன வரும், x belongs to -1 by 2, 1 by 4 அப்படின்னு வரும். ஓகே, இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் செகண்ட் கேஸ், அதாவது கேஸ் 2 நான் கேஸ் 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ
ரைட் ஹேண்ட் சைடில் சப்போஸ் செகண்ட் கேஸாக இருந்துச்சு, அப்போ எனக்கு என்ன வரும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு 1, இன்ஃபினிட்டி. இப்போ எனக்கு இன்டர்செக்ஷன் என்ன வரும்? எம்டி, ரைட்? ஸோ இப்போ அதே மாதிரி எல்ஹெச்எஸ்ல சப்போஸ் நான் கேஸ் 4 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கேஸ் 4 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு என்ன வரும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு நெகட்டிவ் இன்ஃபினிட்டி -1/2 யூனியன் 1, இன்ஃபினிட்டி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் இருக்கு. சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும்? நெகட்டிவ் இன்ஃபினிட்டி 1/4, ரைட்? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நெகட்டிவ் இன்ஃபினிட்டி -1/2 அப்படின்னு வரும், ரைட்? ஸோ இப்போ அதே மாதிரி சப்போஸ் நான் வந்து இதை எடுத்துக்கிறேன், நெகட்டிவ் இன்ஃபினிட்டி -1/2 யூனியன் 1, இன்ஃபினிட்டி. ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு 1, இன்ஃபினிட்டி. ஓகே, பட் கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் வந்து ஒரு இன்டர்வல் a, bங்கிற ஒரு ஓப்பன் இன்டர்வல்ல இருக்கு, ரைட்? விச் மீன்ஸ் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஓப்பன் இன்டர்வல் தான் வேணும் அண்ட் ஏபிங்கிறது ஒரு ஃபைனைட் நம்பரா இருக்கணும். ஓகேவா? ஸோ அதனால இதை வச்சுட்டு நம்ம இந்த கேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ண முடியாது, இதை சூஸ் பண்ண முடியாது, நெகட்டிவ் இன்ஃபினிட்டி இருக்கு. இதை சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இன்ஃபினிட்டி இருக்கு. ஸோ நெகட்டிவ் 1/2, 1/4 தான் நமக்கு தேவையான ஆன்சர், விச் மீன்ஸ் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. நம்ம சேனல் டிகே மேத் ப்ரெப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ டிகே.